வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். சில நிறையா பேர் வீட்டில் லேப்டாப் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. சர்வீஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. பயாஸ் ப்ராப்ளம், பயாஸ் ரைட் பண்ணது, அந்த மாதிரி நிறையா சர்வீஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு பயாஸ் எப்படி ரைட் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பயாஸ் காப்பியர் மிஷின் எப்படி இருக்கும், அதோட யூசேஜ் என்னன்றதை சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பயாஸ் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ப்ரோ 800+, இதோட நேமு யூனிவர்சல் ப்ரோக்ராமர். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வந்து லேப்டாப்புக்கு மட்டும் இல்லை, லேப்டாப் சிஸ்டம், நம்ம நார்மலாக வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவிடி பிளேயர், எல்இடி டிவி, இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமரை வச்சு அதுக்குள்ளே இருக்க அந்த பயாஸோட ப்ரோக்ராம் வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. இது நார்மல், இது ஒரு டைப் ஹோல்டரு, இது ஒரு டைப் ஹோல்டரு. இந்த மாதிரி பயாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்லையும் இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரி இருக்கும், லேப்டாப்பில் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டிவைஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல இண்டிவிஜுவல் ஹோல்டர் இருக்கும். சில ஐசிஸ் வந்து டேரெக்டாக இதிலேயே புட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது எப்படி ரைட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம்ன்றதை அந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப் மதர் போர்டில் வந்து ஒரு பயாஸ் கழட்ட போகிறாங்க. அந்த பயாஸ் ஐசி கழட்டுறது எப்படின்னு பாருங்கள். அப்படியே கழட்டுறோம். நான் கழட்டுறது எடுங்க. இது வந்து நார்மல் ஒரு 8 பின் ஐசி. இப்போ ஐசியை கலெக்ட் பின்னாடி தான் அதில் என்ன நேம் இருக்குது, எப்படி டீட்டெயில்ஸ் பார்க்குறது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. சும்மா ஐசி சிப்புங்க கொண்டு வந்து வச்சு. இப்போ வந்து இதான் இந்த ப்ரோக்ராமரோட ஸ்க்ரீன். சரியா? இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இல்லை என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைலு, பஃபர், டிவைஸ், ஆப்ரேஷன், செட்டப், அபவுட்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதான் பயாஸ் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸு. பயாஸை கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் டிஸ்கனெக்ட்னு இருக்குது. இப்போ டிஸ்கனெக்ட் இருக்குது. பயாஸ் ப்ரோக்ராமர் ஆன் பண்ணி அப்படின்னா இது வந்து கனெக்ட் காமிக்கும். அப்போ தான் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் வந்துச்சு. கனெக்ட் வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டிவைஸில் ஐசி போடுறோமோ அந்த ஐசியோட நம்பர்ஸ் நமக்கு தெரியணும். இப்போ இது வந்து இதில் 2 டைப் இருக்குது. ஆட்டோ ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மேனுவல்னு இருக்குது. இது வந்து மேனுவல் ப்ரோக்ராமர். மேனுவல் ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் என்னென்னா இது இன் ஃபியூச்சரில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட வந்தாலுமே அதோட அப்டேட்ஸ் எல்லாம் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமர்னு இருக்குது. சும்மா சிம்பிளாக வந்து நீங்கள் பென்ட்ரைவ் இருக்குல்ல, பென்ட்ரைவ் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஹோல்டர் இருக்கும். பட் அது என்ன ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதில் என்ன ஒரே ஒரு டிஃபால்ட்னா அதில் என்ன செலக்டிவாக பயாஸ் ஐசி இருக்கும். இதில் ஐசியில் நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பரை மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஐசியை போட்டவொடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து ஐசியை போட்டவொடனே பிளக் அண்ட் பிளேன் இருக்கும். போட்டவொடனே ஆட்டோமேட்டிக் சர்ச் பண்ணி இந்த ஐசி மாட்டியிருக்கோம் அப்படின்றது காமிக்கும். பட் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவில் நம்ம மேனுவலாக என்ன ஐசி கொடுக்குறோம் அப்படின்றத இன்புட் அடிக்கலாம். ஒவ்வொரு மாடல்லையும் எவ்வளோ ஐசிஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸ் எல்லாமே, டேட்டா பேஸ் எல்லாமே இது இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள், இப்போ இது என்ன பிராண்ட் அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் அந்த ஐசி எடுங்க. இந்த மாதிரி ஐசிஸ் ஈஸியாக தெரிஞ்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நம்ம ஆல்ரெடி ஒரு லென்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த லென்ஸில் வந்து யூஸ் பண்ணி தெரியலையே. ஃப்ளாஷ் அடிங்க வேறு ஒரு லைட்லேருந்து. இப்போ தெரியுது. இப்போ ஃபோட்டோ ஒரு நிமிஷம். இப்போ இது ஃபோட்டோ எடுத்துருக்கோம். தெரியுதா? இதில் தெரியுதா உங்களுக்கு? 25Q32 இருக்கா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25Q32 இருக்குது. கீழே வந்து ஜீன் இருக்குது இந்த கார்னரில். சிலது என்னென்னா இந்த பிராண்டு, சில இதில் வந்து வின் பேண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும்.
இப்போ ஜீன்ற ஆரம்பிக்கல, ஜஸ்ட் இதோட நம்பர்ஸ் இருக்குல்ல 25Q32 இருக்குல்ல, இதை அடித்தா இதில் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்றது வரும். இப்போ நம்ம நார்மலாக அடிப்போம். இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த ரீட்னு இருக்குல்ல, டிவைஸில் போயிட்டு $25Q32 அப்படின்னு அடித்தா இதில் என்னென்ன பிராண்ட். இப்போ பார்த்தீங்களா ஜிகா டிவைஸ்ன்னு இருக்கா, இப்போ ஜியில் ஆரம்பிக்கல என்ன இருக்குது, இல்லை சிலர் வந்து இயான் பயாஸ் இருக்கும், சிலர் வின்பாண்ட் இருக்கும், ஃபிட்லெக்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஜீன்றது தெரியுதான்னு பார்த்துங்க. தெரியுதுல, ஜீன்றது தெரியல, இதான் ஜிகா பாயிண்ட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த நம்பர் இருக்கும். இப்போ ஜிகா டிவைஸ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா 25Q32 இருக்கா, நான் சொன்னேன்னா 25Q32 அப்படின்றது அடுத்து இருக்கான்றது. இப்போ நார்மலாக வந்து தெரிஞ்சுன்னா இதில் 2-3 டைப் இருக்கும். இப்போ 25Q32லேயே நான் சொல்லலை 8 பின்னு, 16 பின்னு, 32 பின்னு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் எதனை யூஸ் பண்ணிடுவோம், 8 பின்னு தான். இப்போ எல்லாமே 8 பின்னு தான் இருக்காது. அதனால் இப்போ Q32 அப்படியே செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு ரீட்னு கொடுத்தா என்ன சொல்லுன்னு பாருங்கள். நோ டிவைஸ் இன் சாக்கெட். என்ன ரீசன்னா நம்ம எதுவுமே ப்ரோக்ராமில் எதுவுமே சாக்கெட் இன்சர்ட் பண்ணலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிவைஸில் வந்து ஜஸ்ட்டு இது இன்புட் பண்ண போகிறோம். இதில் டிவைஸை பொறுத்தளவுக்கு இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான். இது டாப்பில் போகிற மாதிரி இருக்கணும். கீழே வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இதோட பின்ஸு ரைட் சைடில் டாட் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் பாருங்கள், மேலே 1வது பின்னுக்கு டாட் வச்சுருப்பாங்க. டாட் இருக்கா? இப்போ அந்த 1வது பின்னில் வந்து எங்கே டாட் இருக்குது, சும்மா லைட் அடி வாங்க. அந்த லைட் டாட்டுக்கு மேலே இருக்கா, அந்த 1வது பின் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும். இங்கேயுமே இந்த மேலே டாட் வச்சுருப்பாங்க. இப்போ ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம திருப்பி ரீட் கொடுப்போம். பாட் வெளியே வந்துடுறோம். இப்போ ஜஸ்ட் ரீட் கொடுத்தோன்னா ரீட் ஆகுது. இப்போ பயாஸ் இருந்துச்சுன்னா ரீட் ஆகும். சப்போஸ் நீங்கள் நம்பரை இப்போ வேறு பிராண்டில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம ஜிகான் இருந்துச்சு, இதுக்கு போல் வேறு நேம் கொடுத்து இயானோ வேறு நேம் கொடுத்தீங்கன்னா ரீடு வராது. ஒன்று எரர் சொல்லும், அபார்ட் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ ரீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒர்க்கிங் ஃபைலோ நாட் ஒர்க்கிங் ஃபைலோ அதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சிலது வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்குறப்பே பயாஸ் நல்லா இருந்திருக்கும், நீ வேறு ஒரு பயாஸ் போட ஒர்க் பண்ணாது, என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது. அப்படின்றப்ப இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோடனே இதில் இருக்க ப்ரோக்ராம் இப்போ ரீட் ஆயிடுச்சுன்னா நான் உள்ளே என்ன இருக்கோ அதை வந்து ரீட் பண்ணிடுச்சு. ரீட் பண்ணோன்னா இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். அப்படியே சேவ் ஃபைலு கொடுத்துட்டு இப்போ ஓல்டு இப்போ இந்த நேம் நம்ம ஜின்னு போட்டிருக்கல, G25Q32 இருக்குல்ல, இப்போ G25Q32 ஓல்டுன்னு போட்டுக்கணும். இந்த இருக்கா ஓல்டு அப்படின்னு போட்டு ஓல்டுன்ற இப்போ எங்கே இருக்குது டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருக்குது. சும்மா ஜஸ்ட் இப்போ நம்ம இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோம். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ் இது கொடுத்தோன்னா ஷார்ட்னு கேட்கும். சேவ்னு கொடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க ஃபைல்ஸ் இருக்குல்ல, இல்லை என்ன ஃபைல் இருக்கோ அப்படின்றத ஜஸ்ட் இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது எல்லாமே இந்த நம்ம சொல்லலாம்ல பைனரி ஃபைல்னு சொல்லுவாங்கள்ல, ஆஸ்கி வேல்யூஸில் இருக்கும். நார்மலாக வந்து ஏபிசிடி அந்த மாதிரிலாம் இருக்காது. கம்ப்யூட்டர் கோடிங் சொல்லுவோம்ல, அந்த மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணால் வித்தியாசமாக இருக்கும். அந்த இதில் ஓப்பன் பண்ணுற பாருங்களேன். ஓப்பன் இந்த இருக்கா நோட் பேடில் ஓப்பன் பண்ணேன். இந்த ப்ரோக்ராமுக்குலாம் சும்மா OYXX அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு சில இடங்களில் இப்போ என்னென்னா ஒரு 8 MB, இது எத்தனை MB 8 MBனா அந்த ஃபைல்ஸ் வந்து ஃபைல் ஃபுல்லாக ஃபைல்ஸ் இருக்காது. ஒரு சில இடங்களில் ஃபைல் இருக்கும். அது என்ன இன்ஃபர்மேஷன் எழுதுறோம் அந்த இடத்துல மட்டும் இருக்கும். ஒரு சைஸ் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல பிட்ஸ் கணக்கு 8, 16, 32 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 8 MB, அதுக்கடுத்து 16 MB, 32 MB. இப்போ 32 MB அப்படின்னா இதோட ஃபைல் வந்து 4 MB இருக்கும். இந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் 4 ஐட்டம் எதில் இருக்குது 4 MB ஃபைல் இருக்கா, இதோட ஸ்டோரேஜ் 4 MB இருக்கும். இதே வந்து 16னா 2 MB இருக்கும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு இதோட சைஸ் என்னென்னு தெரியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதோட ஃபைலை காப்பி பண்ணிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ ஃபைல் அந்த ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைல் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள இந்த இதுக்குள்ளே உள்ளே ரீட் பண்ண ஃபைலு இந்த மாதிரி தான். ஏன்னா ஃபுல்லாக ஆஸ்கி வேல்யூஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்னன்னா இது எந்த இதுக்குரிய பயாஸ் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்ன பிராண்ட் அப்படி நம்ம தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ லினோவா ஹெச்பி அந்த மாதிரி அடிச்சோன்னா அது வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த பிராண்டோட நேம் இருக்கும். இதில் போய்ட்டு ஃபைன்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஜஸ்ட் இந்த எடிட்டில் போய்ட்டு ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு இப்போ சும்மா ஜஸ்ட் ஹெச்பின்னு அடிச்சின்னு வச்சுங்களேன். ஹெச்பின்னா என்ன லேப்டாப் அப்படின்றது ஓரளவு செக் பண்ணலாம். இந்த இருக்கா ஒரு ஹெச்பி லேப்டாப் கிடையாது. இப்போ இதில் போய்ட்டு லினோவான்னு அடித்தா வராது.
cannot find நேம் இருக்கா. என்ன பிராண்டு இப்போ நீங்கள் ஒரு பயாஸ் எடுத்துறீங்க திடீர்னு தெரியல அப்படின்னா என்ன பிராண்டு இல்லைன்னா அதோட மாடல் நம்பர் இன்க்ளூடிங் முதல் கொண்டு வரும். ஹெச்பியில் என்ன மாடல் நம்பர் அடிச்சுன்னா அந்த மாடல் நம்பர் முதல் கொண்டு காமிச்சிடும். இது பயாஸை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி இதை சேவ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அழிக்கணும் இதில் உள்ளதை. இதில் டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டீங்களா, உள்ள எப்படி இருக்குன்னு இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, இதை அழிச்சிட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி இப்போ எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு தடவை காப்பி பண்ணுவோம். இப்போ ரீட் முடிஞ்சு இப்போ எரேஸ் இந்த இருக்குல்ல, எரேஸ்ன்னு இருக்கா, இப்போ எரேஸ் பண்ணிட்டா என்ன மாதிரி இருக்குன்ற உள்ளே பாருங்கள். எரேஸ் ஓகேன்னு வந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், திரும்ப ரீட் பண்ணி சேவ் பண்ணுறேன். உள்ளே என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குன்றத பாருங்கள். ஜிக்கு ஓல்டு எம்டின்னு போடுவோம். சரியா? ஜஸ்ட் சேவ் கொடுக்குறோம். பட் இதுவும் இதோட சைஸ் பார்த்துங்க, இதோட சைஸும் 4 MB தான் காமிக்கும். அது எம்டியாக இருந்தாலும் 4 MB தான் காமிக்கும், ஃபுல்லாக இருந்தாலும் 4 MB தான் காமிக்கும். பட் ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, கண்டென்ட் அதில் கண்டென்ட் இருக்கும், அதில் கண்டென்ட் இருக்காது. என்ன மாதிரி இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்ற பாருங்கள். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும், வெறும் ஒய்யா. இது என்னென்னா ப்ளைன். இப்போ நோட்டில் இப்போ சொல்கிறோம்ல ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ் எழுதி இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒய்ன்னு மட்டும்தான் இருக்கும். டோட்டல் இதுவும் எதுவுமே இல்லைல்ல. இப்போ இதை திருப்பி நம்ம இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரி, மாற்றி ஓப்பன் பண்ணிட்டேன்னா சரி, கீழே இருக்குது. இதில் ஃபைல்ஸ் இந்த கண்டென்ட்லாம் இருக்கனால வித்தின் செகண்ட் ஆகுது. பட் ஆனால் அதில் வந்து ஃபைல் எதுவும் ப்ளைனாக இருக்கனால இமீடியட்டாக டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. இருக்கா இதான் கோடிங். அதில் எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக ஒய்யாக இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுலேயும் ஒரு சில இடங்களில் ஒய் இருக்கும். அது ஆக்சுவலாக என்னென்னா எந்த இடத்துல ப்ளைனாக இருக்கோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கா, ஒரு சில இடங்களில் டேட்டாஸ் இருக்கும், ஒரு சில டேட்டாஸ் இருக்காது. இப்போ நம்ம இந்த பயாஸ் காப்பியரை வச்சு இந்த எழுதுகிறோம். இப்போ நம்ம ப்ளைனாக இருக்க இடத்துல இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஒர்க்கிங் பயாஸ் எடுத்து அதோட ஃபைல்ஸை தான் இந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ நம்ம ப்ளைனாக இருக்குது. இப்போ இதில் எப்படி ரைட் பண்ணணுன்ற சொல்லிடுறேன். ஃபைல் பொறுத்தல எரேஸ் பண்ணிடணும். நம்ம இன்னொரு ஃபைல் வந்து சப்போஸ் நம்ம இந்த கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நல்ல ஒர்க்கிங் ஃபைல் எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சுட்டு அதை தான் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி நம்ம இதில் வந்து அப்போ எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து திருப்பி அடுத்து ஆமாம் ஐசி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரீட் ஆகாது. இப்போ ஒன்றும் சிம்பிள் சொல்கிறேன், எங்கே பாருங்களேன், லேசாக லைட்டாக இப்போ பாருங்கள், சரியாக மாட்டலைனாவே இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பின்னு கண்ட் ஆகாமல் இருக்கும். ஏதாச்சும் சொன்னப்போ இது கண்டாக இருக்கும் லேசாக. ஐசி ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் கரெக்டாக வராது. ஐசி வந்து கரெக்டாக நீங்கள் இல்லைனாலுமே வந்து எரர் இருந்துச்சுனாலுமே எரர்னு சொல்லும்.
பார்த்தீங்கன்னா இப்போ ரீட் பண்ணால் எந்த பின் உட்காந்துருக்கோ அது மட்டும் தான் சொல்லும். பாட்டன் இருக்குது சிலது. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு சில பின் ரீட் ஆகும், ஒரு சில பின் ரீட் ஆகாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே எரர் மாற்றணும். இல்லைனா வந்து ஐசி வந்து வேறு ஐசி மாற்றிட்டு பண்ணணும். இப்போ நம்ம ரீட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி எரேஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஒவ்வொரு வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிட்டு தான் அடுத்து ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நம்ம எரேஸ் பண்ணிட்டோம், அடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இருக்குல்ல ஓப்பன் ஃபைல், எந்த இடத்துல நம்ம ஃபைல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம எங்கே வச்சோம், டெஸ்க்டாப்பில். இது வந்து எம்டி, இது ஒர்க்கிங் ஃபைலு. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பைனரி, ஆக்சுவலாக இது எல்லாமே பின் ஃபார்மெட்டில் தான் ரீட் பண்ணணும். ஹெக்ஸா ஃபார்மெட்டில் ரீட் பண்ணுங்கள். பின் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வரும். கொடுத்துட்டு இங்கே ப்ரோக்ராம் இருக்குல்ல, ப்ரோக்ராம் அப்படின்றத கொடுக்கணும். அப்படின்னா சம் பர்சன்டேஜ் ஓனாக ஓடி ரைட் ஆகும். இந்த கீழே ரைட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இப்போ திருப்பி நீ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே கண்டென்ட்டில் ரைட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ சும்மா ஜஸ்ட் இப்போ இது முடிஞ்சில்ல, இப்போ இதை ரீட் பண்ணி அடுத்து ஒரு சேவ் பண்ணுவோம். சாரி, இப்போ நம்ம ரைட் பண்ண ஓப்பன் பண்ணி நியூ இருக்குல்ல, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம மதர் போர்டு இருக்குல்ல, மதர் போர்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஐசிக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக இது இந்த மதர் போர்டு வந்து என்ன ப்ராசர் சப்போர்ட் பண்ணும், இது எத்தனை பிசிஐ ஸ்லாட் இருக்குது, எத்தனை ஐஎஸ்சி ஸ்லாட் இருக்குது, எத்தனை இந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணும், ப்ளஸ் கம்யூனிகேஷன் போர்ட்லாம் இருக்குல்ல, சைடில் PS2 போர்ட்டு, USB போர்ட்டு, என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, இதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மதர் போர்டே ஆன் ஆகும். அதே மாதிரி வந்து இப்போ ஆன் பண்ணோடனே என்னென்ன நம்ம காமிக்கணும், இப்போ எடுத்தோன்னே ஒரு ஸ்க்ரீன் வருதுல்ல, ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரீனும் ரெண்டாவது நம்ம F2 இல்லை டெல் ப்ரெஸ் பண்ணி ஒரு செட்டப் போகிறீங்களே, அதோட ஸ்க்ரீன் எல்லாமே இந்த இதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இருக்கும். மூணு எனர்ஜின்னு இல்லை, மூணுக்கு இன்டெல்னு வருதுல, இன்டெலோ HP எனி1 வருது பார்த்தீங்களா, அதோட இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து F2 ப்ரெஸ் பண்ணி போகிறீங்களே, அது வரைக்கும் இதோட ஸ்க்ரீன் தான். இப்போ இந்த பயாஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து அங்கே ஸ்க்ரீனில் விசுவல் ஆகும். ரெண்டாவது ஸ்க்ரீன் வர வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கடுத்து தான் ஹார்ட் டிஸ்கோட இன்ஃபர்மேஷன். அதுக்கு முழுக்க வரைக்கும் இதோட இந்த பயாஸில் இருக்குல்ல, இந்த பயாஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஐடி கண்ட்ரோலரு, ஃப்ளாப்பி கண்ட்ரோல், ஒவ்வொரு கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன கண்ட்ரோலர்ஸ் இருக்குன்றத விசுவலாக நம்ம காமிக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எது இந்த பயாஸ் எது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா பயாஸ் நம்ம நிறையாது. இப்போ நீங்கள் ப்ராப்பராக அந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷனு, திடீர்னு வந்து ஹார்டிஸ் நீங்கள் அப்படியே ப்ராப்பர் சனம் பண்ணாமல் போகிறது, சம்டைம்ஸ் வோல்டேஜ் ஹையாக வரது, லோ வர ஏதாச்சும் சம்பந்துச்சுன்னா இந்த பயாஸ் கரெக்டாகிடும். சிலது சிஸ்டம் ஹேங் ஆகிறது, இல்லை ஓவர் ஹீட் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ திடீர்னு ப்ராசரே ஓவர் ஹீட் ஏரியா ஆஃப் ஆகுது, ஏதாவது சம்டைம்னால இந்த பயாஸ் கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஆமாம், இப்போ பயாஸ் இப்போ நிறையா இப்போ நீங்கள் லேப்டாப்லாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நிறைய அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த HCL ஒரு மாடல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரே மாதத்தில் ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன, அந்த பயாஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். அந்த பயாஸை மட்டும் கலட்டிட்டு இதே மாதிரி ஒரிஜினல் ஃபைல் ரைட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதுலேருந்து கலட்டுறோம், வேறு இதே உள்ள ப்ரோக்ராம் பண்ண வச்சுருக்கீங்களா? இல்லை, நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இருக்குல்ல, இப்போ இது எல்லாமே நம்ம என்னென்னா ஒரு புது மாடல் வருதுல்ல, அந்த மாடலோட எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருப்போம். இந்த இருக்குல்ல பயாஸோட இப்போ பயாஸ் ஃபைல்னு வச்சுருப்போம், டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, இது மாதிரி நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருப்போம். இந்த பயாஸ் காப்பின்னு இருக்குல்ல, இந்த பயாஸ் காப்பி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ், பயாஸ் ஃபைல்ஸ் எல்லா மாடலுக்கும் இருக்கும் பாருங்களேன். இது பூராமே இதெல்லாம் இன்டெல் மதர் போர்டு இருக்குல்ல, இன்டெல் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 945, 845, 101 இப்போ கரண்ட்டாக உள்ள எல்லா டெஸ்க்டாப் பயாஸும் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம என்னென்னா ஒர்க்கிங்லேருந்து எடுத்து வைக்கிறது. இப்போ நம்ம ஒரு மெத்தட் சொன்னேன்ல, ரீட் பண்ணி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்க லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ கலட்டி ரீட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுருவோம். எப்போ ப்ராப்ளம்னு வருதோ அப்போ வந்து இந்த ஃபைலை தூக்கி போட்டு ஒர்க் பண்ண கொடுத்துருவோம். அதுமாதிரி எல்லா மாடல் லேப்டாப்புக்கும் வச்சுருப்போம். இந்த பேஸ் காப்பி இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசர் வச்சுருந்தா தான் இல்லை, நெட்டில் இன்டர்நெட்டில் எடுக்கலாம்.
நெட்டில் எடுக்கலாம். இவங்களோட சைட்டில் போய் இன்டெல்லாம் அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு சில ஃபார்மெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரேர் ஃபைலாக இருக்கும். நமக்கு தேவை வந்து பின் ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும் தான் ரைட் பண்ண முடியும். ரேர் ஃபார்மெட்டில் பண்ண முடியாது. அதை வந்து நான் ரேர் ஃபார்மெட்டில் இருக்கிறத வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அன்ஜிப் பண்ணிவிட்டு அதை வந்து பின்னாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, கன்வெர்ட் டு பின் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். ஒரு சில சைட்டில் டைரக்ட் பயாஸே கொடுத்துருப்பாங்க. சைனீஸ் சைட்டில் நிறையா இருக்குது. பயாஸ் வேணால் அந்த சைட்டோட நேம் சொல்லுவேன், அது போய் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் சர்வீஸ் என்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னா வருது பார்த்தீங்களா, வரப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அது நேம் போட்டு பண்ண இதில் எல்லா மாடலுக்குமே இருக்கும் நமக்கு. பயாஸ் ஃபைல் ஓல்டுனா இதில் இந்த ஆசூஸு இந்த மாடல் இந்த Lenovo B490 இருக்குல்ல, இதெல்லாம் பழைய மாடலு. இருக்குல்ல, இதெல்லாம் எல்லா பிராண்டும் இருக்கும் பாருங்கள். ஆல் பேஸ்ன்னு இருக்கா, எல்லா பிராண்ட் இருக்கா. அஸ்ராக்கு, டெல்லு, ECS, ஃபைசல், IBM, இன்டெல் லேட்டஸ்ட், இது மாதிரி எவ்ரிதிங் எல்லாமே வச்சுருப்போம். நீங்கள் சப்போஸ் காப்பியர் வாங்கினீங்கன்னா நான் இதுவும் ஃபைலும் காப்பி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஏற்கனவே நம்மகிட்ட டிஃபால்ட்டாக இருக்குல்ல, ஏற்கனவே பழைய ஃபைல் எல்லாமே உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவேன். அந்த காப்பியர் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அதை காப்பி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணுன்றப்ப போட்டுக்கலாம் கன்ஃபார்ம். காப்பியர் மிஷின் இப்போ லேட்டஸ்ட் மிஷின் வருதுல்ல, அதெல்லாம் 6000 ரூபா 6500 வரும். இது நாங்கள் வாங்குறப்ப 68000 ரூபா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. இது இப்போ ஒன்று 20000 25,000 தெரிஞ்சு வரும். பட் இது இந்தளவுக்கு தேவையில்ல. நீங்கள் நான் சொன்னால ஆட்டோமேட்டிக் மிஷின் அதுனா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி அடித்தேன் பார்த்தீங்களா, நீ ஐசியை பார்க்கணும் வைக்கணும் அது மாதிரி எந்த இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு போட்டு டிடெக்ட் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்பர்ன்றது ஈஸியாக காமிச்சு நீ ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இதுப்பா அதாவது மதர் போர்டில் அந்த ஒரு ஐசி மட்டும்தான் பயாஸ் மட்டும் பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டு திங். இன்னொன்று நம்ம ஐஓ சிப்புன்னு சொல்லியிருப்பேன்ல, இந்த இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் இந்த இருக்குல்ல, இந்த ஐசியுமே இது ஒரு ஐசி மட்டும் தான் இங்கே இருக்கும். மதர் போர்டில் பார்த்துங்க, வேறு இந்த மாதிரி பெரிய ஐசி இருக்காது. இந்த ஐஓ கண்ட்ரோலர் பக்கத்தில் தான் அந்த ஐசி இருக்கும். அதே மாதிரி அது மாதிரி பெரிய ஐசி இந்த மாதிரி இது இருக்குல்ல, இதெல்லாம் நார்மல் பவர் ஐசி சொல்லுவோம். அந்த பயாஸோட ஐசி ஒன்று மட்டும் தான் பெருசாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வேறு மாதிரி போல் எடுத்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரே ஒரு சிப்போட பெரிய சிப்பு. ஆமாம், இதுக்கு பக்கத்தில் இருக்கும். இல்லைனா இந்த இருக்குல்ல, இதோட இது சில 2 பயாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பக்கத்துலையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கும். சில மாடலில் 2 பயாஸ் கொடுத்துருப்பாங்க. அது சில 1 MB 4 MB கொடுத்துருப்பாங்க, சில 2 MB 8 MB அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடலில் மட்டும் இப்போ லேட்டஸ்ட் வரதில்ல. நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஐஓ சிப் இருக்குல்ல, அந்த சிப்புக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஐசி மாதிரி எதுவுமே இருக்காது பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுன்னு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் நேராக கை வச்சுருவீங்க. 4-5 போர்டு பார்க்குற வரைக்கும் தான் ஹாராக போல் ஈஸியாக இதான் சார் பயாஸ் அப்படின்ற ஈஸியாக சொல்லிடுவீங்க. புதுசாக பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, முடிப்பா. இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கணும், லேப்டாப்பு கம்ப்யூட்டர் சர்வீஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் நம்மளோட கீழே வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமோட பேஜஸ்லாம் இருக்குது. சப்போஸ் அதுலேயும் கன்னியூ பண்ணுங்கள். நிறைய புதுசாக தகவல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பை.